20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உலக வரலாற்றில் தனது பங்களிப்பை பற்றி சிந்திக்க தொடங்கியது ஆஸ்திரியா. தங்கள் தேசத்தைச் சேர்ந்த பலர் உலக புகழ் பெற்றிருக்கின்றனர் என்பதையும், அவர்களின் உடல்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் புதைக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் உணர்ந்த ஆஸ்திரியர்கள் அவர்கள் எல்லோரையும் வியன்னாவின் மையப்புற இடுகாட்டில் மறு அடக்கம் செய்ய விரும்பினர். குரோவ் ஆஃப் ஆனர் என்ற ஒரு பகுதியை ஒதுக்கி வியன்னாவின் புகழை உலகெல்லாம் பரவச் செய்த வரலாற்று நாயகர்களின் மிச்சங்களை அங்கு மறு அடக்கம் செய்தனர். ஆண்டுதோறும் வியன்னாவுக்கு செல்லும் பல்லாயிரக்கணக்கானோர் குரோவ் ஆஃப் ஆனர் என்ற அந்த சமாதிக்கு செல்ல தவறுவதில்லை. ஒரு குறிப்பிட்ட கல்லறைக்கு முன் நின்று மரியாதை செலுத்தாமல் போவதில்லை. அந்த கல்லறையிலும் வரலாற்று ஏடுகளிலும் பொறிக்கப்பட்டிருக்கும் பெயர் பெய்தோவன். மோட்சார்ட் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்து அவருடைய பாராட்டையும் பெற்று தனது இசையால் உலகை வசீகரித்த உன்னத இசைக்கலைஞன் பெய்தோவன். ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி ஜெர்மனியின் பான் நகரில் பிறந்தார் லுட்விக் வேன் பெய்தோவன். அவரது தாத்தாவும் தந்தையும் இசைக்கலைஞர்கள். தந்தை மதுவுக்கு அடிமையானவர் என்றாலும் பெய்தோவனின் இசை திறமையை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து ஊக்கமூட்டினார். ஜெர்மனியில் சிறு வயதிலேயே நீஃப் என்ற கலைஞரிடம் பியானோ இசைக்க கற்றுக்கொண்டார் பெய்தோவன். 12 வயதிலேயே அவர் இசைக்கூறுகளை வடிக்க தொடங்கினார். அவரது இசைத்திறமை அனைவருக்கும் தெரிய வர 17வது வயதில் இசை கச்சேரி நிகழ்த்த வியன்னா சென்றார். அங்கு 14 வயது மூத்தவரான மோட்சார்ட்டுடன் இசை கச்சேரி நிகழ்த்தி மோட்சார்ட்டின் பாராட்டையும் பெற்றார். அப்போது முதல் மோட்சார்ட்டும் பெய்தோவனும் இணைந்து பணியாற்றி இருக்கக்கூடும். ஆனால் தாயாருக்கு நோய்வாய்ப்படவே பான் நகர் திரும்பினார் பெய்தோவன். 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் மீண்டும் வியன்னாவுக்கு வர முடிந்தது. அதற்குள் மோட்சார்ட் இயற்கை எய்தியிருந்தார். அந்த இரு இசை மேதைகளையும் ஒன்றாக இணைந்து பணியாற்ற இயற்கை அனுமதித்திருந்தால் இன்னும் பல இசை அதிசயங்களை உலகம் சந்தித்திருக்கக்கூடும். ஜெர்மனியில் பிறந்திருந்தாலும் ஆஸ்திரியர்கள் நல்ல புரவலர்களாக இருந்ததால் வியன்னாவில் குடியேறினார் பெய்தோவன். செல்வந்தர்கள் அவரை தத்தெடுத்துக் கொள்ள போட்டி போட்டனர். அதனை அவர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். தந்தையிடம் இருந்த குடிப்பழக்கம் அவரிடம் இல்லாவிட்டாலும் வேறு சில கெட்ட குணங்கள் இருந்தன. நேரம் தவறாமையை அவர் கடைபிடித்ததில்லை. எளிதில் ஆத்திரமடைவார், எரிச்சல் அடைவார், பார்ப்பதற்கு சுத்தமாகவும் இருக்க மாட்டார். ஆனால் பியானோவில் அவர் நிகழ்த்திய அதிசயங்களால் அந்த பிழைகள் பெரிதாக்கப்படவில்லை. பெய்தோவனை உலகம் வியந்து போற்ற ஒரு முக்கிய காரணம் உண்டு. ஆரம்பத்தில் எந்த குறைபாடும் இல்லாத அவருக்கு போக போக கேட்கும் திறன் குறைந்து கொண்டே போய் பின்னர் முற்றாக காது கேளாமல் போனது. தன் குறைபாட்டை நினைத்து மிகவும் நொந்து போன பெய்தோவன் தற்கொலைக்கு கூட முயன்றிருக்கிறார் என்பது வரலாற்று உண்மை. கண் தெரியாத ஒருவர் அழகான ஓவியம் தீட்ட முடியும் என்பதை எப்படி நம் மூளையால் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதே போல்தான் காது கேளாத ஒருவரால் அழகிய இசையை பிரசவிக்க முடியும் என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இசைக்கு தேவையான புலனே செவிகள்தானே. ஆனால் அதைத்தான் செய்து காட்டினார் அந்த அதிசய மனிதன். முழுமையான நிசப்த உலகில் வாழ்ந்து கொண்டே பல அமர படைப்புகளை உருவாக்கினார் பெய்தோவன். பெய்தோவனின் பெயர் சொல்லும் இசை படைப்புகள் யாவுமே அவர் கேட்கும் சக்தியை இழந்த பிறகு உருவானவை என்பதை வரலாற்று குறிப்புகள் மெய்ப்பிக்கின்றன. தான் கேட்டு ரசிக்க முடியாத நிலையில் அவரால் எப்படி மகிழ்ச்சி, காதல், சோகம், வேதனை, விரக்தி, வீரியம், அச்சம், பக்தி, ஹாஸ்யம், எழுச்சி என பல்வேறு பரிமாணங்களை தன் இசையில் வெளிக்கொணர முடிந்தது என்பதுதான் வரலாற்றுக்கும் கூட புரியாத புதிராக இருக்கிறது. உலகத்தையே தனது இசையை காதலிக்கச் செய்த அவர் தன் வாழ்நாளில் சில பெண்களை காதலித்தார். ஆனால் ஒரு காதல் கூட கைகூடவில்லை. கடைசி வரை அவர் திருமணமும் செய்து கொள்ளவில்லை. 2ஆம் உலகப் போரின் போது சோர்ந்து போயிருந்த ஐரோப்பியர்களுக்கு எழுச்சியூட்ட உலக புகழ்பெற்ற BBC எனப்படும் பிரிட்டிஷ் ஒலிபரப்பு கழகம் என்ன செய்தது தெரியுமா? பெய்தோவனின் எழுச்சியூட்டும் 5th சிம்பனி என்ற இசைக்கூறின் ஒரு பகுதியை தனது செய்திகளுக்கும் அறிவிப்புகளுக்கும் முன் ஒலிபரப்பியது.
இந்த இசையை கேட்ட போதெல்லாம் நலிந்திருந்த தேசமே புத்துயிர் பெற்றது என்கின்றனர் வரலாற்று அறிஞர்கள். காது கேளாமல் போனதிலிருந்து மேலும் 25 ஆண்டுகள் வாழ்ந்து 1827 ஆண்டு மார்ச் 26 தனது 56வது வயதில் காலமானார் பெய்தோவன். தன் உடற்குறை காரணமாக தற்கொலை செய்து கொள்ளும் முடிவில் அவர் வெற்றி பெற்றிருந்தால் இசை உலகம் தோற்று போயிருக்கும், வரலாறும் அவரை மறந்து போயிருக்கும். ஆனால் அவர் மறைந்த போது 10,000 பேர் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். வீட்டிலிருந்து தேவாலயம் சுமார் 1000 அடி தொலைவில்தான் இருந்தாலும் கூட்ட நெரிசலால் அவரது இறுதி பயணம் 1.5 மணி நேரம் நீடித்ததாம். காது கேளாமல் போன போது தன்னம்பிக்கையின் அடிமட்டத்தை தொட்டாலும் ஒரு 1/4 நூற்றாண்டு உதாரண வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார் பெய்தோவன். இயற்கை வரம் தர மறுத்தாலும் திறமையான கரமே அவருக்கு வரமாகப்பட்டது. அதனால் வானமும் வசப்பட்டது. நாமும் நமக்குள்ள குறைகளை எண்ணி துவண்டு கிடக்காமல் திறமைகளை தேடி புடம் போட்டுக் கொண்டால் நமக்கும் அந்த வானம் வசப்படும். வானம் வசப்படுமே. சிண்டாவின் ஆதரவில்